விராட் கோலி ஏன் கிங் ஆனார், விராட் கோலி ஏன் இந்தியாவின் கேப்டன் ஆனார் அப்படிங்கிறது எல்லாமே தீர்மானிச்ச இடம் அப்படின்னா அதுவும் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவேன். இருக்கிறதுல ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தான் ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான கிரிக்கெட். அங்க நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா பஸ் நீங்க தான் ராஜா. வேடிக்கையா சொல்லுவாங்க, ஆடிலைல விராட் கோலிக்கு செலவைக்கலையா. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா விராட் கோலியோட டெஸ்ட் 100 இங்கே தான் வந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா. அதுக்கப்புறம் அவர் சேஸ் மாஸ்டராக உருவெடுத்ததும் ஹெர்பர்ட்டை ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டா அடிச்சுதான். இங்க விராட் கோலியோட எழுச்சி நிறைய இருக்கும், சில வீழ்ச்சி இருக்கும். உங்களுக்கே தெரியும் 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல அனுஷ்கா சர்மா அப்ப அவருக்கு காதலியாக இருந்தார். அவரை டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியால வந்து அவர் திட்ட, விராட் கோலி ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ட்வீட் போட அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருந்துச்சு. ஏன்னா விராட் கோலி அந்த வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ல சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால. மற்றபடி 2014 இருந்து 2016 வரைக்கும் டெஸ்ட், ஓடிஐ, T20 எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா தலைவன் 700 ஏக்கச்சக்கமான 50s. இல்லை அந்த 200, மெல்பர்ன்ல 100, சிட்னியில் 100, பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா வேர்ல்டு கப்பில் 100, அதுக்கப்புறம் 5 ஓடிஐ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 200, ஒரு தடவை 90 அவுட் ஆகிருந்திருப்பாரு. T20ல பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கியிருப்பாரு. 3 ஃபார்வர்ட்லையும் ஆஸ்திரேலியாவுக்கு ராஜாவா சிம்ம சொப்பனமாக இருந்தார். இப்படி ஒருத்தர் இருக்கும்போது அவர்கிட்ட சீண்டலாமா? சீண்ட தான் பிடிக்கும் ஆஸ்திரேலியன்ஸுகளுக்கு. ஜேம்ஸ் ஃபோல்க்னர் வாய் கொடுத்தாரு, பல விராட் கோலி என் வாழ்க்கையில் ஒன்று போதுமான அளவுக்கு அடிச்சிட்டேன், நீ ஒன்றுமே கிடையாது, போய் பாலை போடு அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது. ஏறி ஆஃப் சைடில் ஏறி லெக் சைடில்னு சொல்லிட்டு ஃபோல்க்னர் சுலுக்கு எடுத்தாரு. அதே மெல்போர்னில் அதே இன்னிங்ஸில் 100 அடிச்சாரு. ஆஸ்திரேலியன்ஸ் கோலி அங்கே ஒரு சிட்டிசனை ஏற்றுக்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் வரலாற்றில் யாராவது சண்டைக்கு போனாங்க அப்படின்னா பேட்டலாக பேசுகிற கிரிக்கெட்டர்ஸ் தான் பார்த்துருப்போம். தாதா சௌரவ் கங்குலி ரெண்டுத்துலையும் பேசுவார். விராட் கோலி அந்த வகையில இருந்து அவர் வந்தார். பேட்டும் பேசும், என்னோட ஆக்ஷனும் பேசும், கேப்டன்சி பேசும். தோனி கிட்ட இருந்து கேப்டன்சி இவர்கிட்ட வந்துச்சு சிட்னியில். அப்போ அவர் கங்குலி முன்னாடி தான் சொன்னார், இங்கே பாருங்க எனக்கு தோக்கிறதெல்லாம் பிடிக்காது, ஜெயிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு. பேட்டிங்லையும் சரி, ஆக்ஷன்லையும் சரி, டெசிஷன் மேக்கிங்லையும் சரி ஒரு அக்ரெசிவான ஒரு விராட் கோலி அங்கே வந்தார். இந்தியாவுக்கு கிரிக்கெட் உலகத்துக்கு ஒரு கிங் விராட் கோலி ஆஸ்திரேலியா மண்ணிலிருந்து மலர்ந்தார். அங்கிருந்து 2016 T20 வேர்ல்டு கப்லையும் மொஹாலிலையும் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளுன்னு வெளுத்தாரு. இவன் தாண்டா டாண்ட், இவன் தாண்டா ராஜா, முத்தம் கொடுங்கன்னு அப்புறம் அவரை கிங்கை ஏற்றுக்கிட்டாங்க. விராட் கோலி ஃபேன்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன்.